வணிக ரீதியிலாக இந்திய சமூகத்தின் பொருளாதார உயர்வுக்கு கை கொடுக்கும் முயற்சியாக கடந்த 4 மாதங்களில் 130 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் முழு கவனம் செலுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் கடனுதவிகளாக இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பேங்க் ராக்கெட் வாயிலாக பிரீஃபாய் திட்டத்திற்கு 50 மில்லியன் ரிங்கிட், அமானா இக்தியாரின் பெண் திட்டத்திற்கு 50 மில்லியன் ரிங்கிட், துக்குன் ஸ்பூமி கோஸ் பிக் திட்டத்திற்கு 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2008 முதல் 2024 ஆண்டு வரை துக்குனின் ஸ்பூமி திட்டத்தின் வாயிலாக கூடுதலாக எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இப்போது மொத்தமாக 60 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்பு அமானா இக்தியாரில் 20 மில்லியன் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் என மொத்தம் 70 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இக்கூடுதல் நிதி அனைத்தும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் இந்திய சமூகத்தின் மீது கொண்டுள்ள அக்கறையை பிரதிபலிக்கிறது. இப்ப நம்மள மாத்திரம் செய்யல, நம்மள எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாம் மொத்தம் 4 மாசம்ல 130 மில்லியன் நம்மள ஆட் பண்ணியிருக்கோம். இதான் மாற்றம். நம்மள மாத்திரம் செய்யறோம். ஸோ இது நம்ம என்ன சொல்றோம்னா, இவங்களெல்லாம் பதவியில் இருக்க டைம்ல அவங்க உண்மை செய்யல. ஆனா அவங்களுக்கு ஆசை இருக்குது திருப்பி பதவிக்கு வர்றதுக்கு. ஆனா நம்மளோட சமுதாயம் கீழே இறக்கிட்டு அந்த பதவிக்காக நீங்க செய்யக்கூடாது. அது இஸ் வெரி பேட், வெரி அன்ஃபேர். இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா நம்மள ஒரு நல்ல டீமு, நம்ம ஒரு நல்ல ஃபேமிலி கான்செப்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல டோலா சனி அவங்கள பங்குருசி தக்குன் சேர்மேன் ஆஃப் தக்குன் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க, நம்மள 30 மில்லியன் கொடுத்தோம், இன்னும் 30 மில்லியன் நம்மள தம்பா பண்ணிட்டு கொடுத்தோம், நம்மள இன்னும் தம்பா பண்ண முடியும். ஆனால் இந்த காசு எடுத்து உங்களோட பிஸ்னஸ்க்கு பாயுங்க. அப்புறம் தான் நம்மள இன்னும் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸ் மேலே ஏற்ற முடியும். ஸோ அவங்கள எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்மள தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். மேலும் மேம்பாட்டில் எந்த ஒரு சமுதாயமும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதுதான் அரசாங்கத்தின் இலக்காகும். ஆகவே இந்திய சமூகம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நிபோங் தபால் புக்கெட் ஜாவி கோல்ஃப் ரிசார்ட்டில் நடைபெற்ற இந்திய வணிகர்களுடனான சந்திப்பு கூட்டத்தில் பேசிய போது டாக்டர் ரமணன் இவ்வாறு கூறினார்.